ஆண் குழந்தைக்கும் இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளங்க. அப்போ தான் அந்த குழந்தை வந்து வளர வளர நம்ம சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலமையில இருக்கும். ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன, குட் டச் பேட் டச். ஆண் குழந்தைக்கு கட்டாயமாக குட் டச் பேட் டச் சொல்லிக் கொடுங்க. நீ ஏன் பெண் குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடாதான்னு கேட்காதீங்க. பெண் குழந்தைக்கும் கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்குறோம். மேக்ஸிமம் நம்ம பெண் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருவோங்க. ஆனால் அந்த அளவுக்கு ஆண் குழந்தைக்கு சொல்லி கொடுப்போங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து பெண் குழந்தைக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குறோங்களோ அதே மாதிரி தான் ஆண் குழந்தைக்கும் குட் டச்செலாம் இது, பேட் டச்செல்லாம் இது அப்படின்றத அவங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அது சொல்லிக் கொடுக்குறது சிறு வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து புரியும். ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே சொல்லிக் கொடுக்குறதுனால பிரயோஜனம் இல்லை. அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அது வந்து கடைசி வரைக்குமே இருக்கும். அதே மாதிரி தான் ஒழுக்கம். ஒழுக்கம்னா என்னன்னா, ஒரு சில விஷயம் தப்பு பண்ணுறாங்கன்னா பெண் குழந்தைய மட்டும் கண்டிப்புங்க. ஆனால் ஆண் குழந்தைய அந்தளவுக்கு கண்டிக்க மாட்டாங்க. ஆனால் ஆண் குழந்தையும் கண்டிக்கணும். ஒரு சில விஷயம் தப்பு பண்ணுறாங்கன்னா ஒழுக்கத்தோடு வளர்க்குறதுன்னா என்னங்க, குழந்தைய மட்டும் பெண் குழந்தைய மட்டும் இப்படி இரு அப்படி இரு, இது பண்ணுறது தப்பு, நீ அது பண்ணுறது தப்புன்னு கண்டிப்பாக கண்டித்து வளர்க்குறாங்க. ஆனால் ஆண் குழந்தைய அந்தளவுக்கு கண்டித்து வளர்க்குறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. மேக்ஸிமம் வந்து ஏதோ ஒரு சிலர் கண்டிப்பாங்க, ஒரு சிலர் வந்து கண்டிக்க மாட்டாங்க. ஒழுக்கமாக எப்படி அவங்கள இது பண்ணணுமோ அதே மாதிரி. ஏன்னா ஒழுக்கம்னா ஒரு சில அவங்க வந்து ஏஜ் மாற மாற அவங்களோட இது வந்து மாறிட்டே இருக்கும். அவங்களோட பழக்க வழக்கமெல்லாம் மாறிட்டே இருக்கும். அது வந்து அவங்க பண்ணுறது தப்புன்றத நம்ம சுட்டி காட்டி அவங்க வந்து தப்பு பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப்னால் இப்போ வந்து எல்லாருமே பேரண்ட்ஸும் அண்டு 2 குழந்தைங்க அப்படி தான் இருக்குங்க குடும்பம்னா. மற்ற ரிலேஷன் அதாவது தாத்தா பாட்டி பெரியம்மா பெரியப்பா சித்தி அந்த மாதிரி ஒரு அப்போல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. ஒரே வீட்டில் இருப்பாங்க, இல்லை ஒரே பக்கம் பக்கமாக இருப்பாங்க. அதனால சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை. எல்லாருமே என்னன்னு சொல்லிட்டுங்க, மாடலுன்ற பேரில் எல்லாருமே ஆண்டின்னு சொல்லு அங்கிள்னு சொல்லுன்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறேங்க. அவங்களுக்கு வந்து உறவு முறை தெரியறதில்ல. அதாவது இப்போ வந்து எல்லாருமே அங்கிள் ஆண்டினா பெரியம்மா வீட்டு பொண்ணு என்ன ஆகுது அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியறதில்ல. அத்தையும் ஆண்டின்றாங்க, பெரியம்மாவும் ஆண்டின்றாங்க. அவங்களோட குழந்தை என்ன ஆகுது, பெரியம்மா வீட்டு பொண்ணு தங்கச்சி அக்கா அந்த மாதிரி ஆகுதுன்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். உனக்கு தங்கச்சி ஆகுது, அக்கா ஆகுது, தங்கச்சிக்கிட்ட இப்படி தான் நீ பேசணும், இப்படி தான் நடந்துக்கணும். நம்ம வீட்டில் அக்கா எப்படி இருக்காங்களோ தங்கச்சி அதே மாதிரி அவங்க உனக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதுதான் சொல்கிறேன். ரிலேஷன்ஷிப் வந்து உறவு முறை வந்து இவங்க இந்த உறவு ஆகுது, எல்லாருமே உன்னோட சிஸ்டர் மாதிரி, எல்லாருமே அம்மா மாதிரின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தைக்கு ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து தெரியாது. கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோங்களோ அதுதான். ஒன்று நம்ம சொல்லிக் கொடுக்க தவறிடுறோங்க, அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதில்ல. அதனால தான் நிறையா விஷயத்தால் வந்து தப்பு நடக்கிறதுக்கு காரணம். ஒரு பெற்றவங்களோட கடமை வந்து தன்னோட குழந்தைங்கள வந்து நல்லபடியாக ஒழுக்கமாகவும் நல்ல ஒரு இதுக்கும் எண்ணத்தோடு வளர்த்தாங்கனாவே மேக்ஸிமம். ஏன்னா நியூஸில் வந்து கேட்கக்குள்ள ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போ அடிப்படையாக நம்ம எங்கே தப்பு பண்ணோன்னா அந்த குழந்தைங்க மேலே இல்லை தப்பு, பெற்றவங்களால நம்ம மேலே தான் தப்பு. ஏன்னா நம்ம பெற்றவங்க வந்து சொல்லிக் கொடுக்க தவறிடுறோங்க. இது நீ பண்ணுறது கரெக்டு, இது பண்ணுறது தப்புன்றத சொல்லிக் கொடுக்க மறக்கிறதுனால தான் குழந்தைங்க வந்து பெரியவங்கள ஆக ஆக என்னானது அவங்க நம்ம சொல்கிற பேச்சை கேட்காம நீ என்ன சொல்கிறதுன்ற மாதிரி தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேலே அவங்க கண்டிப்பாக நம்ம பேச்சை கேட்க மாட்டாங்க. அதனால் சிறு வயசுலேருந்தே அவங்களுக்கு அதுக்காக எந்த நேரம் கண்டிக்கிறன்ற பேரில் அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அதே தப்பு செய்கிறாங்கன்னா அது கண்டிக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு ஒரு அன்பாகவும் இருக்கணும், கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாகவும் இருக்கணும். ஒரு டீனேஜ் வயசு மேலே அவங்கள கண்டிக்க முடியாது. அப்போ இருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நீ இது பண்ணுறது தப்பு, சரி இது பண்ணுறது சரியில்லை அப்படின்றது, இது இப்படி நடந்துக்கோ அப்படின்றத சொல்லி கொடுத்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் இப்போ கண்டிக்காமல் அந்த குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கண்டிச்சா நீ என்ன கண்டிக்கிறது, என்ன எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க.
அது மட்டும் இல்லாமல் பெண் குழந்தைங்க வந்து அதிகமாக வெளியில் சுற்ற மாட்டாங்க. அதுக்குன்னு எல்லாரையும் நான் சொல்லலை. ஆண் குழந்தைங்கன்னா பெண் குழந்தையோட ஆண் குழந்தைங்க வந்து வெளியில் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக போயிட்டு வருவாங்க. அப்படின்ற போது ஆண் குழந்தைங்களுக்கு வந்து எப்பயுமே ஒரு கண்காணிப்போடு இருக்கணும். ஆண் குழந்தை வந்து கண்காணிப்பாக இருக்குன்றதுக்கோசரம் எந்த நேரமும் என்ன பண்ணுறான் எது பண்ணான்னு அவங்களுக்கு அதுவே இதாக டார்ச்சராக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு அரவணைப்போடு ஒரு கண்டிப்போடு அவங்கள வளர்த்தா கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க.